ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, குடும்ப ரீதியா எப்படி இருக்க போகுது, தொழில் வியாபார ரீதியா எப்படி இருக்க போகுது, லாபம் எப்படி கிடைக்க போகுது, வருமானம் எப்படி அமைய போகுது, நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், உங்களுக்கு பலமா இருக்க போதா, பலவீனமா அமைய போதா அப்படின்னு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 7/9/2025 அன்று ஆவணி பௌர்ணமி வர இருக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதாலையும் சக்திகளும் நலமும் பெருகுங்க. குறிப்பாக இந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறதும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுறதால வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யுங்க. இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டுக்கு சக்தி அதிகங்க. பொதுவாக மற்ற நாட்களில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாடுக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமுள்ள பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்றதும், வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், சத்யநாராயணா பூஜை போன்றவை செய்கிறதும் நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலும் அதுக்கான பலனை 2 மடங்காக பெருக செய்யுங்க. நிலா காலம் எல்லா தமிழர்களுக்கும் விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கை. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டா பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் நீங்குங்க. பணவரவு அதிகரிக்குங்க. திருமண தடையெல்லாம் நீங்குங்க. கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வரா கடன்லாம் வந்து சேருங்க. வீட்லேயும் வாழ்க்கையிலையும் சுபிட்சம் உண்டாகுங்க. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவெளியில் பிறர் மதிப்பை பெற்று பெருந்தன்மையோடு நடந்துக்கோனீங்க. இந்த வாரம் 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல சுபகிரகங்கள்லாம் இருக்கிறதால செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆஷ்பிரிக்ஸ், செங்கல் தயாரிப்பு, விவசாயம் போன்ற தொழிலெல்லாம் விருத்தி செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி, கட்டிடப் பொருள் வியாபாரிகளுக்கு நல்ல காலங்க இது. பணிபுரியும் பெண்கள்லாம் சம்பளம் உயருங்க. விரும்பிய இடமாற்றமும் பெறுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் தொழிலாளர்களோட சிக்கல்களை விசாரித்து சரி செய்கிறது நல்லதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் உணவு மசாலா பொருள் நிறுவன பங்குகள் மூலம் லாபம் உண்டுங்க. பொறியியல் மாணவர்கள்லாம் புதிய ப்ராஜெக்டில் நல்ல பேர் வாங்குவாங்க. ரத்த அழுத்தம், நீரிழிவு உடையவங்க மாத்திரைகள்லாம் சரியாக எடுத்துக்கணுங்க. பெருமாள் கோயிலுக்கு வரும் கன்னி பெண்களுக்கு பூ, குங்குமம், இனிப்பு தானமாக வழங்குங்க. நன்மையெல்லாம் வந்து சேருங்க. மேலும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு சூரிய பகவான் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய நிலையை உண்டாக்குவாருங்க. வித்யாகாரகன் புதன் உங்களை சிந்தித்து செயல்பட வைப்பாரு. எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாகுங்க. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலகுங்க. வரவு அதிகரிக்கிற நேரங்க இது. உடல்நிலை சீராக இருக்குங்க. வழக்கு விவகாரம்லாம் சாதகமாக முடியுங்க. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. செவ்வாய் புதனில் கவனமாக செயல்படுங்க. மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்களை சங்கடங்களுக்கு ஆளாக்குவாங்க. குருவின் பார்வை வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்குங்க. எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாக முடிப்பாங்க. புதன் வியாழனில் விழிப்போட செயல்படுங்க. அதுதான் ரொம்ப அவசியம். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரனில் சஞ்சரிக்கிறதால எதையும் செஞ்சு முடிக்கும் மனதைரியம் ஏற்படுங்க. உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவங்களிடமிருந்து பாராட்டு கிடைக்குங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. தொழில் ஸ்தானாதிபதி சனியின் ஆட்சி சாரத்தால் எதையை பற்றியும் கவலைப்படாமல் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செஞ்சு முடிப்பாங்க. பணி தொடர்பான பயணங்கள்லாம் இருக்குங்க. குடும்பஸ்தானத்தை குரு அலங்கரிக்கிறது நல்ல அம்சமாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு எதுலேயும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க. கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்கள்லையும் வெற்றி தேடி வருங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள்லாம் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இல்லாமல் நல்லா படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான உதவிகள்லாம் கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள்லாம்
சுமக்க நேருங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகுங்க. அது உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமா இருக்குங்க. சிலர் கூட்டு முயற்சிகள்லாம் லாபம் பார்ப்பாங்க. சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்ப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாவற்றிலுமே வெற்றி அடைவீங்க. சேமிப்பு உண்டாகுங்க. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தருங்க. எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலுமே உங்களோட தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் அதெல்லாம் போராடி எதிர்த்து நின்று ஜெயிப்பீங்க. மிருகசீரிஷம் 1, 2 பாதகாரர்களுக்கு இந்த வாரம் கடமைகளை காப்பாத்துவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. இருந்தாலுமே வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததா இருக்குங்க. அதனால சில சமயம் விரக்தி ஏற்படுங்க. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காதுங்க. பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட பணத்தட்டுப்பாடெல்லாம் நீங்குங்க. குழப்பங்கள்லாம் தீரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற இறக்கமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலை கடுமையாக இருக்கும். சில இடங்களில் பதட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிக்கல்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு செயல் தாமதமாக நடக்குங்க. வியாபாரத்தில் வருமானம் கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். புதிய முதலீடுகளில் கவனமாக இறங்கணுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள்லாம் விலகுங்க. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை உருவாகுங்க. இடம் மாறுதல், சம்பள உயர்வு, பணிமாற்றம் எல்லாம் குறித்த பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமானம் சராசரியாக இருக்குங்க. புதிய தொழில் முதலீடுகள்லாம் ரொம்ப கவனமாக செய்யணுங்க. குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் விலகி சந்தோஷம் பெருகுங்க. பிள்ளைகளால் மனக்குழப்பம் ஏற்படலாங்க. பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக வருமானத்தை பெருக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையினர் திரைப்பட வாய்ப்புகள்லாம் பெற்று வருமானத்திற்கான வழியை அடைவாங்க. புதிய முதலீடுகள்லாம் பொறுத்த வரைக்கும் திட்டம் போட்டு ஆய்வு செஞ்சு புதிய முதலீடுகளை செய்யணுங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சியால் ஏற்றமிறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சனி 11ல் இருக்கிறதால இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. நீங்கள் எதுலையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பங்கு பரிவர்த்தனை வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இறங்கணுங்க. தொழிலை நிதானமாக விரிவு செய்யணுங்க. இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கான தேவையான பொருளாதாரத்தை சேர்க்கறதுல உழைப்பை அதிகரிக்கணுங்க. பிள்ளைகளோட நடவடிக்கை மன நிம்மதியை தருங்க. மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான்ங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.